அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவின் அருளும் அமைதியும் நம்மீது பொழியட்டும். நம்முடைய வாழ்க்கையில் அருள், அதாவது பரக்கெட் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். நமக்கு கிடைத்த நன்மைகள் நிலைத்திருக்கவும், குறைவாக இருந்தாலும் அதில் பெரிய வெற்றிகளை பெறவும் இந்த பரக்கட் அவசியமாகும். ஆனால் நாம் பல நேரங்களில் அறியாமலே செய்யும் சில காரியங்கள் நம் வீடுகளில் இருந்தும் வாழ்க்கையிலிருந்தும் இந்த அருளை நீக்கிவிடுகின்றன. அந்த 8 முக்கியமான காரியங்களை பற்றித்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். முதலாவதாக, அருள் நீங்கிப் போவதற்கான முக்கிய காரணம் வீட்டில் குர்ஆன் ஓதாமல் இருப்பது என்பதுதான். குர்ஆன் ஓதுதல் புறக்கணிக்கப்படும் வீடுகளில் பரக்கத் இல்லாமல் போகிறது. அது ஷைத்தான்கள் பிரவேசிக்க கதவை திறக்கும் இடமாகவும் எதிர்மறை ஆற்றல் பரவும் இடமாகவும் மாறிவிடும். நம் அனைவராலும் நேசிக்கப்படும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள், உங்கள் வீடுகளை கப்றுகளாக்காதீர்கள். சூரா அல் பக்ரா ஓதப்படும் வீட்டிலிருந்து ஷைத்தான் ஓடிப்போகிறான். அல்லாஹுவின் பெயர் நினைவு கூறப்படாத வீடு ஷைத்தான்களின் புகலிடமாக மாறிவிடும். பரிசுத்த குர்ஆனிலிருந்து விலகியிருப்பது இதயத்தில் கஷ்டத்தையும் நெஞ்சடைப்பையும் வாழ்வாதாரத்தில் குறைவையும் ஏற்படுத்தும். தீர்வு: ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுவதற்கும் படிப்பதற்கும் மனனம் செய்வதற்கும் தினசரி ஒரு பங்கு இருக்க வேண்டும். அது நம் மனதிற்கு அமைதியையும் வீட்டுக்கு பரக்கத்தையும் கொடுக்கும். இரண்டாவதாக, நமாஸை அதன் நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவது. நமாஸ் நம் மார்க்கத்தின் தூணாகும், இமாதுத்தீனாகும். மறுமையில் ஒரு அடியானை முதலில் விசாரிப்பதும் நமாஸை பற்றித்தான் இருக்கும். சரியான காரணங்கள் இல்லாமல் நமாஸை தாமதப்படுத்துவது அல்லாஹுவின் உரிமையில் நாம் அலட்சியமாக இருப்பதற்கான அடையாளமாகும். அது நம் ஈமானின் பலவீனத்தையும் நம் வாழ்க்கையில் பரக்கத்தில்லாதிருப்பதன் தெளிவான அடையாளமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவுக்கு மிகவும் பிடித்தமான செயல் நேரத்தில் தொழுகையை நிறைவேற்றுவதுதான். தீர்வு: நமாஸை அதன் சரியான நேரங்களில் நிலைநிறுத்த நம் கவனம் செலுத்த வேண்டும். அது இதயங்களை பிரகாசமாக்கும், காரியங்களை சீராக்கும், வாழ்வாதாரத்தின் மற்றும் நன்மையின் வாயில்களை திறக்கும். மூன்றாவதாக, வீட்டில் குப்பை, அதாவது சப்சவர், மாசு குவிந்து கிடப்பது. சுத்தமான வீடே அருள் பெற்ற இடமாக கருதப்படுகிறது. அங்குதான் அல்லாஹுவின் கருணை இறங்குகிறது. குப்பைகள் குவிந்து கிடப்பது அருளை விலக்கி மனசோர்வுக்கு வழிவகுக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள், உங்கள் முற்றங்களை சுத்தமாக வையுங்கள், ஏனெனில் யூதர்கள் தங்கள் முற்றங்களை சுத்தம் செய்ய மாட்டார்கள். அன்னலார் மீண்டும் கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் நல்லவன், தய்யிப், நல்லதை விரும்புகிறான், சுத்தமானவன், சுத்தத்தை விரும்புகிறான், தாராளமானவன், தாராளத்தன்மையை விரும்புகிறான். எனவே உங்கள் வீடுகளை சுத்தமாக வையுங்கள். தீர்வு: ஒரு முஸ்லிம் தன் வீட்டின் சுத்தத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அழுக்கை அடிப்படையில் அகற்ற வேண்டும். நான்காவது காரணம், தண்ணீர் குழாய்களை திறந்து விடுவது அல்லது கசிவு ஏற்படுவது. தண்ணீரை வீணடிப்பதும் தேவையில்லாமல் குழாய்களை திறந்து விடுவதும் கசிவுகள் ஏற்படுவதும் செல்வம் மற்றும் வாழ்க்கையின் அருளின் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளாகும். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் கூறினான், நீங்கள் வீண்விரயம் செய்யாதீர்கள், வீண்விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களின் சகோதரர்களாவார்கள். அல் இஸ்ரா 26-27. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள், ஓடும் நதியின் கரையில் இருந்தாலும் தண்ணீரில் நீங்கள் வரம்பு மீறி செலவிட செய்யாதீர்கள். தீர்வு: பயன்படுத்திய பிறகு குழாய்களை சரியாக மூடவும், கசிவுகளை கண்டால் உடனடியாக சரி செய்யவும். அல்லாஹுவின் அருளான தண்ணீரை நாம் வீணாக்கக்கூடாது. ஐந்தாவதாக, கடனை திரும்ப செலுத்தாமல் குவித்து வைத்திருப்பது. திரும்ப செலுத்தக்கூடிய ஆற்றல் இருந்தும் கடனை திரும்ப செலுத்தாமல் குவித்து வைப்பது மன அமைதியையும் நிம்மதியையும் இழக்கச் செய்யும் ஒரு காரியமாகும். கடனை திரும்ப செலுத்தக்கூடிய ஆற்றல் இருப்பவன் அதை தாமதிப்பது அநீதியாகும். இது வெறும் உலகியல் பிரச்சனை மட்டுமல்ல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கடனை அடைக்கும் வரை விஸ்வாசியின் உயிர் அதன் கடனில் அடைபட்டிருக்கும். தீர்வு:
நம் கடனை அடைக்க கடுமையாக பாடுபட வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். 6ஆவதாக, வட்டி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது. இஸ்லாம் கடுமையாக எச்சரித்துள்ள மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் வட்டி, அதாவது ரிபா. ஏனெனில் அது பரக்கத்தையும் வாழ்வாதாரத்தையும் சமூகத்தையும் அழிக்கும். அல்லாஹ் கூறுகிறான், வட்டியை உண்பவர்கள் ஷைத்தான் தீண்டியவன் எழுவது போல் அன்றி எழுவார்கள். அல்-பக்கரா 275. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள், வட்டி எவ்வளவு அதிகரித்தாலும் அதன் முடிவு குறைவுக்குத்தான் ஆகும். அதாவது வட்டியின் மூலம் கிடைக்கும் செல்வத்தில் எந்த பரக்கத்தும் இருக்காது. தீர்வு: முஸ்லிம்கள் அனைத்து விதமான வட்டியும் அவைத்துவிட்டு நல்ல, அதாவது ஹலாலான வாழ்வாதாரத்தை மட்டுமே தேட வேண்டும். 7ஆவது காரணம், குடும்ப உறுப்பினர்களிடையே சண்டை சச்சரவுகள். குடும்ப உறுப்பினர்களிடையே ஏற்படும் சண்டைகளும் சச்சரவுகளும் அருளை நீக்குவதற்கும் வாழ்வாதாரத்தை பாதிப்பதற்கும் முக்கிய காரணங்கள். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆன் மூலம் உபதேசிக்கிறான், ஆகையால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அல்-அன்ஃபால் 1. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்பித்தார்கள், உங்களில் மிகவும் மோசமானவர்களைப் பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அவர்கள் ஒற்றுமையை கொலைப்பவர்களும் பிளவை ஏற்படுத்துபவர்களும் அன்பை கோபத்திற்கு அடிமைப்படுத்துபவர்களும் ஆவார்கள். குடும்ப உறவை பேணுவதின் முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. தீர்வு: கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும். பொறுமையையும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையையும் காட்ட வேண்டும். 8ஆவதாக, அருட்குடைகளை காணும்போது மாஷா அல்லாஹ் என்று கூறாமல் இருப்பது. மற்றவரின் அழகையோ செல்வத்தையோ குடும்பத்தின் மகிழ்ச்சியோ அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள நல்ல காரியங்களையோ காணும்போது மாஷா அல்லாஹ் என்று கூறாமல் இருப்பது அந்த அருட்குடைகள் நீங்கிப் போகவும் குறையவும் காரணமாகவிடும். அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனில் கூறுகிறான், நீ உன் தோட்டத்திற்குள்ளே பிரவேசித்த போது மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வே தவிர வேறு சக்தி இல்லை என்று நீ ஏன் கூறவில்லை? அல்-கஹஃப் 39. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவூட்டினார்கள், கண் உண்மைதான். விதியை முறியடிக்கும் ஒரு விஷயம் இருந்திருந்தால் அது கண்ணாகத்தான் இருந்திருக்கும். அதனால் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் கவனம் செலுத்த வேண்டும். தீர்வு: அருட்கொடைகளை காணும் போது எப்போதும் அல்லாஹ்வை நினைத்து மாஷா அல்லாஹ் என்று கூறுங்கள். ஏனெனில் அது அந்த அருட்கொடைகள் நிலைத்திருப்பதற்கும் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கும் பெரிய காரணமாகும். இந்த 8 விஷயங்களிலிருந்து விலகி அல்லாஹ்வின் கட்டளைகளையும் விளக்கங்களையும் நாம் கடைபிடித்தால் நம் வாழ்க்கையிலும் வீடுகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை அள்ளி வழங்குவான்.